சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம பாத்தீங்க அப்படின்னா இந்த நிலைமையில வாழ்க்கையில நம்ம எல்லாருமே வந்து மோட்டிவேஷன் அப்படின்ற ஒண்ணு வந்து ரொம்ப தூக்கி கொண்டாடிட்டு இருக்கோம். மோட்டிவேஷன் இருந்தா தான் வந்து அடுத்தது எதை பண்ணணும், அதுக்கு நம்ம ஒண்ணு அடுத்தவங்க நமக்கு மோட்டிவேஷன் கொடுக்கணும், இல்ல நம்மளே நமக்கு மோட்டிவேஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து அந்த டோக்குமெண்ட் சார்ந்த ஒரு விஷயங்களா மட்டும்தான் வந்து இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை தொடர் ஓட்டங்களை இந்த மீடியாவோ இந்த சமூகமோ இன்னைக்கு நிறைய நம்ம திரும்பி திரும்பி ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஆடியோ புக்ஸா இருக்கட்டும் எல்லாமே தருது. இது வந்து தவறா சரியா அப்படின்ற வாதத்துக்கு நம்ம போவேன்னா இது வந்து ஆரம்பத்துல சரிதான். ஆனா வந்து எப்போதுமே வந்து இன்னொருத்தர் மோட்டிவேஷன் கொடுத்தாதான், இன்னொரு மோட்டிவேஷன் கேட்டாதான் வந்து நான் அடுத்த செயலை இறங்க முடியும் அப்படின்ற ஒரு அதுக்கும் அடிமை ஆயிட்டீங்க அப்படின்னா அதுவுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான விஷயம் தான். மோட்டிவேஷன்ன்றது ஆரம்பத்துல தேவைதான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா வந்து மோட்டிவேஷன் உருவாக்கிட்டு ஒரு ஒரு உங்களுக்குன்னு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிட்டு உங்க வாழ்க்கையில ஒரு 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 என்ன சொல்றது, எல்லாருமே எல்லா வாழ்க்கையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிசினஸா இருந்தாலும் சரி, ஒரு பர்சனல் லைஃபா இருந்தாலும் சரி, ஒரு ரிப்பீட்டடான ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கும். சிஸ்டம் உள்ள என்ன மென்ஷன் பண்றோம் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஒரு தனிநபரோட சிஸ்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா காலையில கரெக்டா ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கணும். ஒரு அரை மணி நேரம் ஒரு தியானம் பண்றது, இல்ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் எக்ஸசைஸ் பண்றது, இல்ல ஒரு யோகா பண்றது, இல்ல ஒரு சின்ன மெடிடேஷன் பண்றது, அதுக்கப்புறம் நல்ல சத்தான காய்கறி காலையில் எழுந்திரிச்சோன்னா டீ காஃபி இந்த மாதிரி சுகர் ஐட்டம் எதுவும் குடிக்காம ஒரு நல்ல இயற்கை உணவா சாப்பிடுறது, மதியத்துல அளவான சாப்பாடு சாப்பிடுறது, நைட்ல வந்து அது மாதிரி ஏதோ ஒரு அரை வயிறு சாப்பிட்டுட்டு காலையில தண்ணி குடிச்சிட்டு அதை நிம்மதியா என்ன சொல்றது டைமுக்கு ஏர்லியா வந்து தூங்குறது, நைட்ல மொபைல் யூஸ் பண்ணாம இருக்கிறது. இந்த மாதிரி அது அடுத்து வந்து உங்களோட அது இடையில வந்து சும்மா வேஸ்டா வந்து ரொம்ப ஸ்க்ரோல் பண்ணி மொபைல் ஸ்க்ரோல் பண்ணி இது மாதிரி ஓட்டிட்டு நேரங்களை வந்து வேற ஏதாவது யூஸ்ஃபுல்லான வகையில பயன்படுத்துறது. இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி அது வந்து தொடர்ந்து வந்து ஒரு 3 மாசம் 6 மாசம் தொடர்ந்து பழகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து 4 மணிக்கு எந்திரிக்கிறது 5 மணிக்கு எந்திரிக்கிறதுலாம் வந்து நீங்க தினமும் அலாரம் வச்சா எந்திரிக்கணும் அவசியம் கிடையாது. நீங்க எந்த விஷயத்த வந்து ஒரு ரிப்பீட்டடா கன்சிஸ்டன்சியா வந்து அதை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களோ அந்த விஷயம் வந்து ரிப்பீட்டடா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட இயல்பாவே மாறிடும், உங்க நேச்சராவே மாறிடும். பை கேரக்டரா, பை குணமா, பை பழக்க வழக்கமா எல்லாமே மாறிடுது. சோ வந்து அந்த மாதிரி ஒரு ரிப்பீட்டடான ஆக்ஷனை, கரெக்டான ஆக்ஷனை ஒரு சிஸ்டம் ஆக்கி அதை வந்து கன்சிஸ்டன்சியா நீங்க பண்றதுலதான் வந்து உங்களோட லைஃபோட சீக்ரெட்டே இருக்கு. அது எப்போ வந்து ஒரு மோட்டிவேஷன் விஷயம் ஒரு கன்சிஸ்டன்சியா மாறுது, ரிப்பீட்டட் ஆக்ஷனா மாறுதோ அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா கன்சிஸ்டன்சியா மாறிடும். கன்சிஸ்டன்சினா ரிப்பீட்டடான தொடர்ந்து நடந்துட்டே இருக்க விஷயம் வந்து நாளடைவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இயல்பான விஷயம் மாறிடும். அதை வந்து நீங்க வந்து தொடர்ந்து வந்து ஒரு புஷ் பண்ணி திரும்ப திரும்ப மோட்டிவேஷன் கொடுத்து திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு தவறு விட்டு அதை திரும்ப பண்ணணும், அதை துரத்தணும் அப்படின்னு அவசியம் இருக்காது. எப்போ வந்து ஆரம்பத்துல மோட்டிவேஷன் ரைட்டு, ஆனா எப்போ வந்து அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து இயல்பான ஒரு விஷயமா மாறுதோ, ஒரு சிஸ்டமா மாறுதோ அப்பதான் வந்து உங்க லைஃப் வந்து நிச்சயமா அடுத்த நிலைமைக்கு கொண்டு போக முடியும். எப்போ வந்து உங்களோட பர்சனல் லைஃப் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து நீங்க எதுவும் சரி பண்ணாத அளவுக்கு தொடர்ந்து அதை வந்து கண்காணிச்சுட்டே இருக்க வேண்டிய இல்லாத அளவுக்கு எப்போ வந்து மாறுதோ அதுக்கப்புறம் வந்து நீங்க அடுத்த அவுட்டர்ல இருக்க விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ண முடியும், அதை வந்து தெளிவா பார்க்க முடியும். அது மூலியமா வந்து உங்களோட என்ன சொல்றது கேரியரையும் சரி, உங்களோட லைஃபையும் சரி அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போறதுக்கு இந்த ஸ்கில் வந்து ரொம்ப வந்து உதவியா இருக்கும்.